அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபிநவ பாரதம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். ஆதிசங்கர பகவத் பாதருக்கு அடுத்தபடியாக அத்வைத சித்தாந்தத்தை உலகெங்கும் எடுத்துச் சென்றவர் அப்பைய தீட்சிதர். 104க்கும் அதிகமான கிரந்தங்களை எழுதி அத்வைத சித்தாந்தத்திற்கு வலு சேர்த்தவர் நம் அப்பைய தீட்சிதர். அவருடைய 500வது ஆண்டு ஜெயந்தி இப்பொழுதுதான் உலகமெங்கிலும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த தருணத்தில் நம் அபிநவ பாரதத்தின் பங்களிப்பாக அவரை பற்றிய அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம் சனாதன தர்மத்தில் ரிஷி பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா, கோத்திரம் அப்படின்னு. அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தீட்சிதர் பரம்பரை அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாகவும் அதே சமயத்தில் அவர்கள் மீது ஒரு பக்தியையும் ஒரு நல்ல மரியாதையும் கொடுக்கும் வண்ணம் ஏற்படுத்தியவர் அப்பைய தீட்சிதர் அவர்கள். காரணம், தீட்சிதர் வம்சம் அப்படின்னு சொன்னாலே கல்வி வேள்விகளில் எல்லாம் சிறந்து விளங்கியவர்கள் அப்படின்னு உலகத்திற்கெல்லாம் தெரியும்படியாக செய்தவர் அவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை உங்கள் எல்லோருக்கிட்டும் நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அப்பைய தீட்சிதர் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம படித்து பார்க்கும்போது தாத்தாச்சாரியர் அவர்கள் ரொம்ப ஒரு கொடுமைக்காரராக சித்தரிக்கப்பட்டிருப்பார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்டயே நான் வச்சுடுறேன். அதுக்கு ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பைய தீட்சிதர் அவர்களுடைய பரந்த மனப்பான்மை நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னு கேட்டால், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் தலை சிறந்த ஆச்சாரியராக விளங்கிய சுவாமி சர்வதந்திர சுதந்திர நிகமாந்த மகாதேசிகனுடைய எத்தனையோ அழகான கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள், அதாவது டீக்கைகள், வியாக்கியானங்கள் இப்படி எல்லாம் எழுதியிருக்கார். அதே மாதிரி விஷ்ணுவின் இடத்துல எனக்கு எந்த விதமான துவேஷமும் கிடையாது, விஷ்ணு எனக்கு பரம்பொருள் தான், அவரும் எப்படி பரமேஸ்வரன் எனக்கு இருக்காரோ அது மாதிரி தான் அப்படிங்கிறத கருத்துக்களையும் பல ஸ்லோகங்கள்ல அவள் வெளிப்படுத்தியிருக்கார். ஆனால் என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய பரம்பரை சைவ சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம்னு வந்ததுனால அதை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதான குறிப்புகளும் நம்மளால பார்க்க முடியாது. அப்படி நான் மற்ற சமயத்தையோ மற்ற மதத்தையோ மற்ற மனங்களையோ நான் புண்படுத்த ஒரு பொழுதும் விரும்பலை அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்துக்கள்லேருந்து அவருடைய கிரந்தங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க கூடியதான ஒரு முக்கியமான விஷயம். இந்த கருத்தை தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் தவற விடுகிறோம். மற்ற மதத்தினர் மீது நாம் வைக்கக்கூடிய விமர்சனங்களோ கருத்துக்களோ அது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறது. இந்த ஒரு நிகழ்வுலேருந்து நாம் இதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லோருக்கிட்டையும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த விஷயத்துக்கு போகலாம் வாங்க. ஒரு நாள் நரசிம்மராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர், கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்ததாக இருக்கலாம் இந்த அரசர், அவரும் அப்பைய தீட்சிதர் அவர்கள், தாத்தாச்சாரியர் அவர்கள் 3 பேருமே ஒரு ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு சாஸ்தா கோவிலுக்கு, அதாவது சுவாமி ஐயப்பனுடைய கோவிலுக்கு போகிறாங்க. அந்த ஐயப்பனுடைய கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு விக்கிரகம், ஐயப்பனுடைய விக்கிரகம். பொதுவாக ஐயப்பனுடைய விக்கிரகம் பார்த்தோன்னா குந்தினாப்பில் உட்காந்துட்டு 2 கைகளையும் இப்படி வைத்துக்கொண்டு அந்த முட்டி முழங்கால் மேலே வைத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி விக்கிரகத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விக்கிரகம். அது தன்னுடைய வலது கையை ஆட்காட்டி விரலை இப்படி கன்னத்தின் மேலே அந்த முகவாய் கட்டை மேலே வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாப்புல அந்த விக்கிரகம் இருக்கு. உடனே அரசர் ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறார். என்ன இது இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்கே இந்த விக்கிரகம் அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்கிறார், அரசே எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நாங்கள் தெரிவிக்கிறோம். அதாவது யாரோ ஒரு பெரிய மகான் வருவார், அவர் இந்த விக்கிரகம் இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை விளக்குவார், உடனே அந்த விக்கிரகம் இயல்பு நிலைக்கு மாறிவிடும் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்வார்கள். அதை இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற. உடனே அப்படியா, ஒரு மகான் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு கேட்டு இந்த விக்கிரகம் இயல்பு நிலைக்கு மாறும் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கே. உடனே ராஜா பக்கத்தில் இருந்த தாத்தாச்சாரியர் அவர்களை பார்க்கிறார். உடனே தாத்தாச்சாரியர் என்ன பண்ணுறார், அவர் எப்படி இருந்தாலும் வைணவத்தை சேர்ந்தவர், கண்டிப்பாக கொஞ்சம் அவருடைய அந்த குசும்பத்தனத்தை காட்டியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். அந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, விஷ்ணு சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ்ததோகம் சுரசேவிதோகம் ததாபி பூதேஷ சுதோகமேதைஹி பூதைர்விதா சிந்தயதீஹ சாஸ்தா அப்படிங்கிற. அதாவது விஷ்ணு சுதோகம், நான் விஷ்ணுவினுடைய மோகினி அவதாரத்திற்கு பிறந்த பிள்ளை, விஷ்ணுவினுடைய பிள்ளை நான். விதினா சமோகம், அப்போ விஷ்ணுவினுடைய பிள்ளைன்னு நம்ம பொதுவாக யாரை சொல்லுவோம், பிரம்மாவை சொல்லுவோம். ஏன்னா நாராயணன் நான்முகனை படைத்தான் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்கிறார்கள். அப்போ விஷ்ணு பிரம்மாவை படைத்தார், அப்போ பிரம்மா விஷ்ணுவினுடைய பிள்ளை. அப்போ நான்
விதினா சமோகம், பிரம்மாவுக்கு சமமானவன் என்று நானும் விஷ்ணுவினுடைய பிள்ளை இல்லையா. அப்புறம் தன்யஸ்ததோகம், நான் மிகவும் புண்ணியம் செய்தவன், மிகவும் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன். சுரசேவிதோகம், என்னை எல்லா தேவர்களும் வணங்குகிறார்கள். ததாபி பூதேஷ, அப்படி இருந்தும் கூட என்னை எல்லோரும் என்னன்னு சொல்றாங்க, பூதேஷ சுதஹா, நான் சுடுகாட்டில் திரியக்கூடிய பூத பேத பிசாசங்களுடன் இருக்கக்கூடிய அந்த சிவனின் பிள்ளை என்றுதான் என்னை எல்லோரும் சொல்கிறார்களே. இது சிந்தையதீக சாஸ்தா, அப்படிதான் இந்த சாஸ்தா விக்கிரகமானவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய எண்ணம், அதைத்தான் அவர் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தாத்தாச்சாரியர் சொல்றார். இந்த கருத்தை கேட்ட உடனே அந்த விக்கிரகத்துல எந்த மாறுபாடுமே இல்லை. உடனே அரசரானவர் பக்கத்தில் இருந்த அப்பைய தீட்சிதர் அவர்களை பார்க்கிறார். அப்பைய தீட்சிதர் எப்பேற்பட்ட மகான், அவர் உடனே ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். அம்பேதி கௌரி மகமாஹ்வயாமி பத்னியா பிதுர் மாதர ஏவ சர்வாக கதன்னு லக்ஷ்மி மிதி சிந்தயந்தம் சாஸ்தாரமீடே சகலார்த்த சித்தி அப்படின்னு. அதாவது அம்பேதி கௌரி மகமாஹ்வயாமி, இப்போ நான் யாரு, சிவனுடைய பிள்ளை. என்னுடைய தாயார் யார், கௌரி பார்வதி அவர்கள். நான் அம்பா தாயார் என்று யாரை நான் குறிப்பிட்டு அழைக்கிறேன், கௌரி அவர்களை, அதாவது பார்வதி தேவியை அழைக்கிறேன். பத்னியாக பிதுர் மாதரேவ் சர்வா, அதாவது தந்தையினுடைய மனைவிதான் தாய் அப்படிங்கிறது உலகத்தில் பொதுவாக வழங்கப்படுறது. அதாவது என்னுடைய தந்தை, என்னுடைய பத்னி மனைவியானவள் தான் எனக்கு தாயார். இதுதான் பொதுவாக உலகத்தில் எல்லா இடத்திலும் சொல்றது. அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் லக்ஷ்மியை நான் என்னன்னு கூப்பிடணும்? ஏன்னா லக்ஷ்மி யார், இப்போ தன்னுடைய அப்பாவா இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய மனைவி. ஆனால் இந்த இடத்துல விஷ்ணு என்ன ஆச்சு, மோகினி அவதாரம், பெண் ரூபமாக அவருக்கு மூலமாகத்தான் பிறந்தார் ஐயப்பன். அப்போ பெண்ணாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் விஷ்ணுவினுடைய மனைவியை என்னன்னு சொல்லி நான் அழைக்கணும். அவருக்கும் எனக்கும் என்ன முறை, நான் எப்படி அவரை அழைப்பது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காராம் ஐயப்பன். அதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஐயப்பனுடைய நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அப்பைய தீட்சிதர் சொன்ன உடனே அந்த விக்கிரகம் அப்படியே இயல்பு நிலைக்கு மாறிடுத்தா. அதாவது கன்னத்தில் முகவாய் கட்டையில் கை வச்சிட்டு இருந்த அந்த ஐயப்பன் விக்கிரகம் உடனே இயல்பு நிலைக்கு திரும்பி முழங்கையில் 2 கையெல்லாம் வச்சுக்கொண்டு இருக்க ஆரம்பிச்சுதான். அதை பார்த்தோன்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அரசருக்கும் ஆச்சரியம். எல்லோரும் அப்பைய தீட்சிதர் அவர்களை புகழ்ந்து பாடினார்களாம். அப்படி அவ்வளவு மகிமை வாய்ந்தவர் அப்பைய தீட்சிதர். 104க்கும் அதிகமான பல கிரந்தங்களை எழுதி எல்லாவற்றையும் தன்னுடைய பரம்பரையில் வந்தவர்களுக்கும் தர்க்க சாஸ்திரத்தை இன்னாருக்கு, மீமாம்சா சாஸ்திரத்தை இன்னாருக்கென்றும், வியாக்கரண சாஸ்திரத்தை இன்னாருக்கென்றும், அலங்கார காவிய சாஸ்திரங்களை இன்னாருக்கென்றும் பிரித்து எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தவர். அப்பேற்பட்ட மகானுடைய 500வது ஜெயந்தி விழா எல்லோரும் உலகெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவரை வணங்கி அவருடைய நல் ஆசைக்கு பாத்திரமாவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல கருத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.